அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ இந்த ரமதானுடைய மாதங்களுக்கு முக்கியமான ஒரு சட்டம் சார். இப்போ நம்ம ரத்த தானங்கள் கொடுக்குறோம்ல, பொதுவாக ரத்த தானங்கள் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ரத்த தானங்கள் நோன்பு வச்சிருக்கக்கூடிய நிலையில் ரத்த தானம் கொடுக்கலாமா, இல்லை ரத்தத்தை நம்ம ஏற்றிக்கிறலாமா, இல்லை ஒருத்தர் பரிசோதனைக்காக வேண்டி பிளட் டெஸ்ட் பண்ணணும், இதோட பரிசோதனைக்காக வேண்டி ரத்தம் எடுக்கிறாரு, இதெல்லாம் செய்வது நோன்பு நோற்ற நிலையில் இதெல்லாம் செய்யலாம்? இது எல்லாமே கூடும். நீங்கள் கேட்டது இரத்த தானம் செய்வது, டெஸ்ட்டுக்காக சோதனைக்காக ரத்தம் கொடுப்பது, இது எல்லாமே கூடுமான ஒன்று தான். ரத்தம் கொடுப்பதும் அப்படி தான், ரத்த தானம் செய்வது, ரத்தத்தை ஏற்றுக்கொள்வதும் அப்படி தான், எல்லாமே கூடுமானது தான். நோன்பு வைத்த நிலையில் ரத்தத்தை வெளிப்படுத்தலாம். இப்போ அதான் இங்கே பாயிண்ட்டு, ரத்தத்தை வெளிப்படுத்துதல் ஒன்று, வெளியேறிய ரத்தத்தை தன் உடலுக்கு சேர்த்துக்கொள்வது ஒன்று. இது 2 பாயிண்ட். ஒன்றுக்கு நேரடியான ஆதாரமே இருக்குது. அது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்ற நிலையிலே இரத்தத்தை வெளியேற்றிருக்கிறார்கள். யஹ்தஜம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ ஸாயிம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்ற நிலையில் இரத்தத்தை வெளியேற்றிருக்கிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த இரத்தத்தை வெளியேற்றுதல்ங்கிறது ஹிஜாமாம்பாங்க. மருத்துவ சிகிச்சை முறைகளில் ஹிஜாமாங்கிற ஒன்று இருக்கு. அது இன்னைக்கு இருக்குமா? நிறைய பேர் அதில் செய்கிறது இல்லை, ஆனால் இன்றைக்கும் இருக்கிறது. இரத்தத்தை வெளியேற்றி விட்டால் சில நோய்களுக்கு அதுதான் பரிகாரம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது, அந்த அரபுகளும் மக்களுக்கு மத்தியில் இருந்தது. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த தலையில் ஒரு கொம்பை சுற்றி உறிஞ்சி எடுப்பாங்க ரத்தத்தை. அதே போல் கால் பகுதியில் பின்னங்கால்லையும் எடுப்பாங்க. இது நல்லது. புது ரத்தத்தை வெளியேற்றினா நல்லது. அதனால தானே ரத்த தானம் செய்வது நல்லது என்று மருத்துவர்கள் சொல்றது. அதனால தானே, ஏன்னா ரத்தம் வெளியேறிவிட்டால் புது ரத்தம் சுரக்கிறது. சில பேர் பயப்படுவாங்க, அது எப்படிங்க பாடுபட்டு கறி சாப்பிட்டு மீன் சாப்பிட்டு ரத்தத்தை சேர்த்து வச்சுங்க, இது போய் கொடுக்கணுங்கிறீங்கள அப்படிம்பாங்க. ரத்தத்தை கொடுத்து விட்டால் புது ரத்தம் உடனடியாக சுரந்து விடும். புது ரத்தம் வந்துட்டால் பல நோய்களுக்கு அதுதான் தீர்வு. அதனால் ஹிஜாமாங்கிற முறை இருந்தது. சலாசம் செஞ்சாங்க. நோன்பு வைத்த நிலையிலும் ரத்தத்தை வெளியேற்றினார்கள். அப்போ உடம்பிலிருந்து ரத்தம் வெளியேறினால் நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சரி, அதே போல தான் ரத்த டெஸ்ட்டு கொடுக்குற ரத்தம் ஏற்றுறதும் அப்படி தான் இருக்குது. ஊசி போட்டுக்கொள்வதும் அப்படி தான் இருக்குது. ஊசி போட்டுக்கொள்ளலாமா? ஊசி போட்டுக்கொள்ளலாம். குளுக்கோஸ் ஏற்றலாமா? குளுக்கோஸ் ஏற்றுக்கொள்ளலாம். அதெல்லாம் சட்டம் இருக்கிறது. சரி, இப்போ இந்த நேரத்தில் இந்த இன்னொன்று சொன்ன டெஸ்ட்டுக்கு அப்படி தானே, அதுவும் ரத்தம் எடுக்கிறது தானே, அது எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஊசி போடலாம்னு சொன்னோமே, அதுக்கு என்ன ஆதாரம்? இப்போ ரத்தத்தை வெளியேற்றுறதுக்கு காரணம் சொல்லிட்டோம். சரி, இப்போ ரத்தத்தை ஏற்றுக்கொள்வது, அது ரத்தத்தை உடலுக்கு செலுத்துறது தானே, அது கூடுங்கிறோம். ஊசி போடுறது கூடுங்கிறோம். குளுக்கோஸ் பிரச்சனை அப்படி இருக்கட்டும், அது மொத்தமாக கூடும்னு சொல்லக்கூடாது. ஊசி போடுறது கூடும். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தாக்க நேரடி ஆதாரம் இருக்காது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படி இல்லை. ரத்தத்தை வெளியேற்றுவது இருந்திருக்குது, ரத்தத்தை உடலுக்கு செலுத்துவதுங்கிறது இல்லை, ஊசி போடுறதுங்கிறது இல்லை. ஆனாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்தவைகளை வைத்து இதை சட்டம் எடுக்கலாம். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாம்பு இருந்துச்சா, தேள் இருந்துச்சா? அந்த பாம்பு கடிக்குதல் இருந்ததா? பாம்பு கடித்தா பாம்புடைய விஷம் உள்ள போகுது. தேள் கடிச்சா தேளுடைய விஷம் உள்ள போகுது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா நோன்பாளியை பாம்பு தீண்டி விட்டால் நோன்பு முறிந்து விடும் சொன்னாங்களா? சொல்லலையே. தேள் கடித்து விட்டால் நோன்பு முறிந்து விடும் சொல்லலையே. அப்போ உள்ளே போகத்தானே செஞ்சிச்சு. அந்த மாதிரி தான் ஊசியும். என்ன வித்தியாசம்டா, இயற்கை துவாரங்கள் வழியாக எதுவும் செல்லக்கூடாது, அதுதான் சட்டம். இந்த ஊசி குத்துறதெல்லாம் இயற்கை துவாரம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாம்பு கடித்தல் தேள் கடித்தல் இருந்துச்சு, அது இயற்கை துவாரம் வழி அல்லாத வேறு வழியில் தான் போகுது. அதனால் அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒழுங்கு செஞ்சாங்கல்ல மக்கள், அதே போல் குளித்தாங்கல்ல, இதெல்லாம் கூடான்னு செலவுன்னு சொன்னாங்களா? இல்லையே. ஒழுங்கு செய்தால் குளித்தால் தண்ணீர் தோல் மெல்லிய பகுதியிலேருந்து உள்ளே போகத்தானே செய்யும். இப்போ எண்ணெய் தேய்க்கிறோம், எண்ணெய் தேய்க்கலாமா? தைலம் தேய்க்கிறோம், நோன்பாளி தைலம் தேய்க்கலாமா? தேய்க்கலாம். இல்லை, தைலம் தேய்ச்சா உள்ளே போகுதே, உள்ளே போகாமல் இருந்தால் ஏன் தைலம் தேய்க்கணும்? பிரயோஜனம் இல்லையில. ஒரு மனிதனுக்கு வேர்க்குதுல, உள்ளே இருக்கிற தண்ணீர் தானே வெளியே வருது. அப்போது தோல் பகுதியில் மெல்லிய துவாரங்கள் உண்டு, நுண்ணிய துவாரங்கள், நம்ம கண்ணுக்கு தெரியலை.
அந்த மெல்லிய துவாரங்கள் வழியாக நாம் ஒது செய்யும்போது குளிக்கும்போது தண்ணி உள்ளே போகிறது, எண்ணெய் தேய்த்தால் உள்ளே போகிறது, தைலம் தேவை உள்ளே போகிறது. இதுக்கெல்லாம் தடை செய்யலையே. அந்த மாதிரி தான் ஊசி குத்துறது. இயற்கை துவாரங்கள் வழி அல்லாமல் போகுது, அதனால செய்யலாம்.